அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மனதைரியம் மிகுந்த பலனுக்கேதுவானது. ஒரு மனுஷனுக்குள்ள மன தைரியம் இருந்தால் எதையும் செய்து விடலாம், எந்த சூழ்நிலையும் தாண்டி போய்விடலாம். அதே நேரத்தில் பயம் வந்துவிட்டால் அது வேதனை உள்ளது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை தைரியப்படுத்துகிறார். இந்த காலை நேரத்திலும் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உணர்த்துகிறார். மோசே மரித்த பின்பு யோசுவா கலங்கினார். இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை நம்ம எப்படி நடத்த போகிறோம், இவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் மோசையோடு கூட இருந்தது போல யோசுவா நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், ஆசீர்வதிப்பேன். அதே போல ஆண்டவர் யோசுவா கூடவே இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்தார். உங்களோடும் கூட ஆண்டவர் இருந்து அற்புதம் செய்வார். நீங்கள் தைரியமாயிருங்கள். இன்னைக்கு உலகம் சூழ்நிலை பாருங்களேன், கொசு கடிச்சிட்டாலே எல்லாரும் பயமுறுத்துகிற ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். அநேக வேதனையுள்ள அல்லது சில மக்கள் சொல்லுகிற காரியம், எனக்கு இந்த வியாதி வந்துட்டது பிரதர், ஆனா என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை ரொம்ப பயமுறுத்துறாங்க, அவ்வளவுதான், இனி உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய இடங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. பயமுறுத்துதல் தான் அதிகமா இருக்குமே ஒழிய தைரியப்படுத்துகிறவர்கள் ஒரு சிலரா இருக்கக்கூடும். ஆனால் அந்த தைரியத்திலும் கூட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி விடுவார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, மிகுந்த பலனுக்கேதுவான உன்னுடைய தைரியத்தை விட்டு விடாதே. உங்களுடைய சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பலர் பலவிதமான சூழ்நிலைகளை சொல்லலாம். விசுவாசத்தோடு நில்லுங்கள், கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடத்திலே ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னுடைய வாலிப வயதிலேயே என்னுடைய கணவன் இறந்து விட்டார். திருமணமாகி கொஞ்ச வருஷங்களுக்குள்ளாகவே இறந்து விட்டார். 2 பிள்ளைகள். அவர் இறந்த பிற்பாடு நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் என்னை பயமுறுத்தினார்கள். நீ எப்படி இந்த சமுதாயத்துல வாழ போற, எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போற, 1000 கேள்விகள் கேட்டு கேட்டு என்னை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். நான் வேதத்தை திறந்து வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நீ தைரியமாயிரு, பயப்படாதே என்று ஆண்டவர் உணர்த்துவார். நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய அளவிலே நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் நடத்தினார். அதே தேவன் தான் இந்த காலை நேரத்திலே உங்களுக்கும் சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்கள் பயம் வேதனை உள்ளது, ஆனால் தைரியம் மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. உன்னால எல்லாம் அதை செய்ய முடியாது, உன்னால எல்லாம் வீடு கட்ட முடியாது, உன்னால எல்லாம் இந்த காரியத்தை செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னால படிக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் விசுவாசமாகிய தைரியமான வார்த்தைகளை கேட்டு அற்புதம் செய்வார். இந்த காலை நேரம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. உங்கள் மனதில் இருக்கிற அந்த பயத்தை, அந்த வேதனையை இப்பொழுதே தூக்கி எறிந்து, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாச வார்த்தை சொல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில காணலாம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மன தைரியத்தை தந்து சந்தோஷத்தை தந்து உதவி செய்யுங்க. மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை நம்முடைய பிள்ளைகள் விட்டுவிடாதபடிக்கு மன தைரியத்தோடு உம்மோடு நெருங்க, எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.